என்ன லேசின்னு நீ சொல்றியா? டேய் கதிர், டேய் என்னடா கதிர்? எதுக்கு இப்ப எல்லாரும் முன்னாடி ரைஸ் ஆகுற? நான் பொலைட்டா தானடா சொன்னேன் சீக்கிரம் முடிச்சு கொடுன்னு சொல்லி. எதுக்குடா இப்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? யாரு நான் ஓவர் ரியாக்ட் பண்றேனா? எப்படி பேச வருது உனக்கு? நீ ரொம்ப ஆடாதன. என்ன உன்கிட்ட சம்பளம் வாங்குற ஸ்டாஃப் நினைச்சியா? நீ எனக்கு ஆர்டர் போடுற? டேய் கதிரே, என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீ பாட்டுக்கு பேசி போயிட்டு இருக்க? டேய் கதிர், எதுக்குடா இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன எல்லாரும் என்ன பார்த்தே கேக்குறீங்க? இவனை ஒண்ணுமே கேட்க மாட்டீங்களா? அவன் என்னமோ எம்டி மாதிரி என்ன கேள்வி கேப்பா, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுமா? ஏய், இதெல்லாம் வேற ஆள்கிட்ட பாரு. கதிர், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ரொம்ப தப்புடா, அப்புறம் நல்லா இருக்காது. டேய் கௌதம், நீ அமைதியா இரு. டேய் கதிர், இப்ப அவன் என்ன தப்பா கேட்டா நீ குதிச்சிட்டு இருக்க? சூப்பர்ப்பா, அதானே பார்த்தேன். நீங்களும் மாறிட்டீங்களே, தலையில தூக்கி வச்சு. என்ன ஜெயா இவன் வேற மாதிரி பேசிட்டு இருக்கா? இவ்வளவு நாள் அம்மா என்னன்னா அவனை கடைக்குட்டி கடைக்குட்டின்னு தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்களும் சேர்ந்து ஆடுங்க. டேய், உனக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? ஆமாண்டா, அப்படியே எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டீங்களே. எனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. நான் மட்டும் இங்க தனியா நிக்கிறேன்ல, எனக்கு கிறுக்கு தான் பிடிச்சு போச்சு. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கையேறி. நீ மட்டும் என்ன? நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்க கௌதம் ராஜ்யம் தான் நடக்குது. எதுவும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. டேய் என்னடா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க நீ? சும்மா பேசாதீங்கப்பா. இவன் தான் உங்க பையன் வாரிசு. அப்ப நான் யாரு? நான் உங்க பையன் இல்லையா? சொல்லுங்க. டேய் கதிர், கௌதம், டேய் போடா. டேய் கதிர், நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறமா. எல்லாருக்கும் கௌதம் தான் முக்கியம். கௌதம்க்கு தான் எல்லாத்தையும் கொடுக்கணும் இருக்கீங்கல்ல. என்ன சொல்ற? ஆமாக்கா, அந்த இந்திராபால தான் எல்லாமே. அவதான் அன்னைக்கு கோர்ட்ல நிக்க வச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா. தோ இன்னைக்கு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டா. ஓ, அப்ப இந்திரா சொல்லி கொடுத்துதான் கௌதம் பேசுனான்னு சொல்றியா? ஆமாக்கா, இந்த வீட்ல நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் அந்த இந்திரா மட்டும்தான்க்கா காரணம். அதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்ல. ஆமாண்டி, அது உண்மைதான். ஆனா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலையே. நீ ஏதோ சாமியார கூட்டிட்டு வந்த. எனக்கு முதல்ல இஷ்டம் இல்லதான். ஆனா அந்த இந்திரா வெளியில போனா போதுன்னு தான் நான் சம்மதிச்சேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாரு. அந்த இந்திரா கரப்பாம்பூச்சி மாதிரிடி. இந்த வீட்ல இருந்து அவளை ஒழிக்கவே முடியல. அப்படியெல்லாம் இல்லக்கா, நாம மனசு வச்சு முழு மூச்சா இறங்குனா அவளை வெளியே அனுப்பிச்சிடலாம். கோர்ட்லயே 6 மாசம் அவ இந்த வீட்ல தான் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. நம்மளால இந்த வீட்டை மொட்டை மாடிக்கு கூட அவளை துரத்த முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி வெளியில அனுப்ப முடியும்? எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பிரச்சனையாவே இருக்கு. அக்கா கவலைப்படாத, இன்னைக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன், கேளு. கண்டிப்பா அந்த இந்திராவை வெளியில போக வைக்க இதுதான் வழி. சொல்லு, அப்படி என்ன பண்ண போற? என்னக்கா கஷ்டங்கிறியா? சரியா வருமா? கண்டிப்பா வரும்க்கா.
அதுவும் என் ஊர்லயே கலெக்டருக்கு படிக்க வந்த ஆளும் நான் தான். ஐஏஎஸ்னு சொன்னா கூட எங்க ஊர்ல யாருக்குமே தெரியாது. கலெக்டருக்கு படிக்க போறேன்னு சொன்னாதான் தெரியும். அப்படிப்பட்ட ஊர் தான் சார் என் ஊரு. எங்க ஊர்ல பொண்ணுங்களை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கவே யோசிப்பாங்க. +2 முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கிராஜுவேட்டாவே ஆயிருக்கும். அதுக்கே எங்க வீட்ல ரொம்ப படாத பாடுபடுவோம். எங்க ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நல்லா சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி தருவாங்களே தவிர என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும்லாம் சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. நானும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன். அப்பதான் என் ஊருக்கு ஒரு லேடி கலெக்டர் வந்தாங்க. என் அப்பா, ஊர்க்காரங்கன்னு எல்லாருமே அவங்களுக்கு அப்படி மரியாதை கொடுத்தாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கும் கலெக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. நான் கலெக்டர் ஆனா என் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் கான்பிடென்ட்டா படிக்கிறதுக்கு வெளியே வருவாங்க. பேரண்ட்ஸும் அவங்கள நம்பி படிக்க வைப்பாங்க. அதனாலதான் என்னோட எல்லா தடைகளையும் மீறி நான் முழு மூச்சா ஐஏஎஸ்க்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு கிராமத்துல இருந்து இங்க வந்து இவ்ளோ சாதிக்கணும்னு போராடுறீங்க, பெரிய விஷயம் இந்திரா. தேங்க்ஸ் டி. இந்திரா, உங்க ஸ்டோரி கேட்டாவே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. இங்க இருக்கிறவங்கள யார் ஆகுறாங்களோ இல்லையோ, நீங்க ஆகணும். உங்க ஊர் பொண்ணுங்களுக்கு நீங்க தான் ரோல் மாடலா இருக்கணும். இருப்பீங்க. எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் இந்திரா. தேங்க்யூ so மச் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனமா கேளுங்க. இனிமேல் வர ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்களுடைய கோல்டன் டைமா யூஸ் பண்ணிங்க. இன்னும் ஒரு மாசத்துல உங்க எல்லாருக்கும் எக்ஸாம் வரப்போகுது. ஒரு நாளைக்கு 15 hours படிக்கணும். எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்க ஆரம்பிங்க. அதான் நான் சொன்னேன். சாரி பாஸ், சாரி. சரி சரி விடுங்க. உங்களுக்கு என் டீம்ல வேலை செய்ய இஷ்டம் இல்லனா நான் சொல்றேன், அங்கே போயிடுங்க. ஐயோ இல்ல பாஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க தான் அப்படி பேசிட்டாங்க. அப்புறம் எனக்கு கௌதம் பாஸ் கூடலாம் செட்டே ஆகாது. நீங்க யாரு, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? எனக்கு உங்ககிட்ட வேலை பார்க்கணும்னு தான் ரொம்ப ஆசை பாஸ். நீங்க எப்படி சொல்றீங்க? அட ஆபீஸே அவங்க பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்க்குலாம் இங்க என்ன திவ்யா மரியாதை இருக்கு சொல்லுங்க? பாஸ், கௌதம் பாஸ் ஜேஎம்டி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆபீஸே எனக்கு பிடிக்கல பாஸ். எல்லாருமே ரொம்ப ஓவரா பண்றாங்க. எனக்கு உங்கள மாதிரி நல்ல பொறுப்பான எம்டி கிட்ட வேலை பார்க்கணும்னு தான் ஆசை பாஸ். எம்டியா? எஸ் பாஸ். நான் உங்க ஆபீஸ்ல இவ்ளோ நாள் வேலை பார்த்ததுல நீங்க தான் என்னோட ரியல் பாஸ்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்க கூட தான் ஒர்க் பண்ண போறேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன விஷ் பண்ணுங்க பாஸ். ஆல் தி பெஸ்ட் திவ்யா. என்னோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தர் என் டீமுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ, யாரு ப்ரோ நீங்க? வழி மறைச்சிட்டு இருக்கீங்க? ப்ரோ யாரு ப்ரோ நீங்க? என்ன ப்ராப்ளம் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல பாஸ், பொண்டாட்டி மட்டும்தான் ஸ்மார்ட்டா இல்ல புருஷனும் ஸ்மார்ட்டான்னு பார்க்க வந்தேன். பரவாயில்ல, 2 பேருமே நல்லா ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்க.
டேய் யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ப்ரோ 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 ஷோல்டர் இருக்கு ப்ரோ. முதல்ல நீ கை கொடு. நான் தான் அஜய். நீ யாருன்னு எனக்கு தெரியும். கை கொடு ப்ரோ. கொடுங்க. நீ தானே இந்திராவோட ஹஸ்பண்ட். சும்மா கை கொடு ப்ரோ. இங்க பாரு, நீ எதுக்கு இந்திரா பத்தி எல்லாம் பேசுற? பேச வைக்கிறாங்க ப்ரோ, பேச வைக்கிறாங்க. யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தா உன் வைஃபுக்கு என்ன? பேசாம படிச்சமா போனமான்னு இருக்க வேண்டியதானே? என் ஃப்ரெண்டு கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா சும்மா விட்டுருவோமா? டேய் என்னடா மிரட்டுறீங்களா? சச்ச சச்ச கூலா தானே பேசிட்டு இருக்கோம். மிரட்டுறீங்களான்னு கேக்குறீங்க? இங்க பாரு, உன் வைஃப் என் விஷயத்துல தலையிட்டது ரொம்ப தப்பு. நேத்தே அவளை தூக்கி இருக்க வேண்டியது. கொடைய வச்சு தடுத்துட்டான். டேய் என்னடா சொல்ற? சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ. ஐஏஎஸ் மூலனா அது தனிதான் நச்சுன்னு வேலை செய்யுது. என்னடா சொல்ற? ஆமா தல. ஆசிட் மேல விழாம நல்லா கேட்ச் பிடிக்கிற மாதிரி கொடைய வச்சு தட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. கேட்டுச்சா? எதுல இருந்து எஸ்கேப் ஆச்சு தெரியுமா? ஆசிட்ல இருந்து. எல்லாம் ஓகே தான். எனக்கு ஒரு வைர நெக்லஸ் காட்டுங்களேன். நல்ல காஸ்ட்லியா இருக்கட்டும். ஏன்னா என் வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு போட போற முதல் நகை. நல்லதா காட்டுங்க. அவ பாக்குறதுக்கு கலரா அழகா இருப்பா. நல்ல ரிச் டிசைன்ஸா கொடுங்க. இந்தாங்க மேடம். ஓ ஏ ராகினி, இத பாரு, நல்லா இருக்குல்ல? அவ ரொம்ப அழகு. அவளுக்கு இது கரெக்டா சூட் ஆகும்ல? ஆமாக்கா, எது எது எங்கெங்க இருக்கணுமோ அததான் அங்கங்க இருந்தாதான் மதிப்பு. இந்த நெக்லஸ் அவளுக்கு ரொம்ப அழகா இருக்கும்க்கா. இதே எடுத்துரு. ஆமாடி, இதையே செலக்ட் பண்றேன். ஹேமா, இது பாக்குறியா ஹேமா உனக்கு? குடிங்க. வேண்டாண்டி. அக்கா, லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு டைமண்ட் பேங்கிள்ஸ் வாங்கி கொடுத்தல்ல? ஆமா. அதுக்கு மேட்சிங்கா ஒரு நெக்லஸ் இருக்கு. அதை நான் எடுத்துக்கவா? என்னடி என்ன கேள்வி இது? உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்க. ஓகேக்கா. அத்தை, அப்ப எனக்கு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ. சரிங்க அத்தை. அப்ப எடுத்ததுக்கெல்லாம் பில் போடலாமா மேடம்? எல்லாரும் எடுத்துட்டீங்கல்ல? பில் பண்ண சொல்லிடலாமா? ஓகேக்கா. ராகினி, நீ போய் என்னோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வாடி. ஓகே. நீங்க ஸ்மார்ட் கேர்ள்னு கூப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்க வேணாமா? அதுவும் சரிதான். சரி, நீங்க நகை வாங்குறீங்க, ஆனா மாமாவுக்கு ட்ரீட் கிடைக்கலையா? அதுக்கு உங்களுக்கு அடிக்கிற மழைக்கு சூடா பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? ஆஹா, சூப்பர்மா. நான் நினைச்சேன்
ஆனா பயங்கரமா மழை தட்டி Excuse me, அப்பா என்னப்பா நடக்குதுங்க? நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ நல்லா சமைச்சு போடுறா, நீங்க நல்லா வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கீங்கப்பா. மை டியர் அப்பா, ஹெல்த்னு ஒண்ணு இருக்கு, அத அப்பப்ப நினைச்சு பாருங்க. டேய் தங்கம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. அவன் அப்பாடா. அது இல்லாம இன்னைக்குதான் பஜ்ஜி, நேத்திக்கு முளை கட்டின பயிருன்னு ஒண்ணு கொடுத்தா பாரு. அட என்ன டேஸ்ட். அதுல புரோட்டீன் அதிகமா இருக்கு மாமா, சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க மாமான்னு. அவ்வளோ டேஸ்டா. உண்மையிலேயே அவ ஸ்மார்ட் கேர்ள் தான்டா. இந்திரா, அந்த நகை எப்படி நம்ம ஜெயாத்தியோட பேக்குள்ள போச்சு? அதுவும் ராகினியத்தை உனக்கு நெக்லஸ் எடுத்து வச்சாங்கன்னா என்னால நம்பவே முடியலடி. அக்கா, என்ன மாட்டி விடணும்னு அந்த ராகினி அத்தை என் பேக்ல போட்டாங்க, நான் அத மாத்தி விட்டுட்டேன். அவ்வளவுதான்க்கா, சிம்பிள். ஐயோ, அடப்பாவீங்களா? அதான் எல்லாரும் உன் பேக்கை செக் பண்ணோம்னு சொன்னப்போ அவங்க எல்லாரையும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருந்தாங்களா? அக்கா, இவங்க என்னதான் எனக்கு ஆப்போசிட்டா பண்ணாலும் அவங்களுக்கே அது திருப்பி அடிக்கிற மாதிரி ஆயிருது. ஆனாலும் அவங்களால சும்மா இருக்க முடியல பாத்தியா? தினமும் என்ன பிஸியா வைக்கணும்னு அவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. என்ன பண்றது? ஆமாண்டி, ஏதோ நீயா இருக்க போய் இதெல்லாம் சமாளிச்சிட்டு இருக்க. இதுவே நானா இருந்தா அவ்வளவுதான். இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடி. சரி, நீ பாரு, நான் போய் சாமிக்கு விளக்கேத்திட்டு வரேன். சரிக்கா, நீ பாரு போ, நான் பாத்துக்கிறேன். இப்ப என்னன்றீங்க? இங்க பாருங்க, வாழைக்காய் பஜ்ஜி போட்டா வாழைக்காய் பஜ்ஜி தான் வரும். நீங்க ஆனியன் பஜ்ஜி வரணும்னு நினைச்சா எப்படி? நீங்க என்ன மாட்டி விடணும்னு நினைச்சீங்க, நான் அதையே யூஸ் பண்ணி உங்களை மாட்டி விட்டேன். அவ்வளவுதான். அது எப்படி? உனக்கு மட்டும் பின்னாடி 2 கண்ணு இருக்கா? எப்படி தெரியுது உனக்கு? எனக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கு சிஸ்டர். ஆனா எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான். என்னடி? என் லெவல் என்ன, நான் என்ன படிப்பு படிச்சிட்டு இருக்கேன், போயும் இப்படி நகை திருடுற கும்பல் கிட்ட என்னோட மொத்த இன்டெலிஜென்ஸும் வீணா போகுதுன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், ஆக்சுவலா உன்னோட லெவல் என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு வரதுக்கு கூட தகுதி கிடையாது. ஆக்சுவலா அத நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? ஏய், எனக்கு அதான் ரொம்ப காமெடியா இருக்கு. தகுதிங்கிறது போட்டிருக்கிற ட்ரெஸ்ல, நகையில, பணத்துல இதெல்லாம் கிடையாது. இங்க இங்க மனசுக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு மட்டும் ஆக்சுவலா நான் நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எல்லாரும் முன்னாடியும் அந்த இடத்துலயே கேவலப்படுத்திருக்க முடியும். நான் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வேணான்னு விட்டேன். புரியுது. அப்போ மேடம் சீக்கிரமா கலெக்டர் ஆயிடுவீங்க. அப்புறம் ஐஏஎஸ் ஆயிட்டீங்கன்னா எங்களெல்லாம் மறந்துடுவீங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருப்போமா? இந்திரா கௌதம் ஐஏஎஸ்னு சைன் பண்ணணும்னு தான் என் ஆசையே. ஆனா அது கூட உன்கிட்ட என்னால சொல்ல முடியலையே. இந்திரா, என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு இமேஜினேஷன் போயிடுற? ஊர்ல கார்ல போய் இறங்குற மாதிரி பாத்தியா? அதெல்லாம் எதுவும் இல்ல கௌதம். நீ கணவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு சுஷ்மா இருக்கால, அவளுக்கு நாளைக்கு மேரேஜ். நாளான்னைக்கே ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போறாங்களாம். ஓ, ஃபர்ஸ்ட் நைட் எல்லாமே சுவிட்சர்லாந்துல தானா. அவளோட சின்ன வயசு கனவே அங்க போறது தானா. இன்னைக்கு போன்ல பேசும்போது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? நைஸ் பிளேஸ், சூப்பரா இருக்கும். அதுவும் ஹனிமூன்லாம் அங்க போனா வேற லெவல். என்ன பண்றது, நமக்கெல்லாம் கொடுத்து வைக்கலாம். சுஷ்மாக்கும் நம்ம வயசு தானே இருக்கும். ஆமா, ஏன் கேக்குற? இந்திரா, கனவா? ஆமா. இந்த பெட்ல மல்லிப்பூலாம் போட்டிருக்குமே. ஆமா. இந்த ரூம் ஃபுல்லா தோரணம் கட்டி இந்த விளக்கெல்லாம் போட்டிருப்பாங்களே.
கௌதம். நீயும் பட்டு புடவையெல்லாம் கட்டி பால் எடுத்துட்டு வந்திருப்ப, கரெக்டா? ஏய் ஆமா கௌதம். அதை விட முக்கியமான விஷயம், அந்தி மாலை நேர மாற்றங்கரையோரம்னு பேக்ரவுண்ட்ல ஏய் மியூசிக். கௌதம் கௌதம், உனக்கு எப்படி அந்த பாட்டு? ஒய் பிளேட் சேம் பிளேட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ம். உனக்கு 5 நிமிஷம் லேட்டு, எனக்கு 5 நிமிஷம் முன்னாடியே வந்துருச்சு. அதே கனவு, அதே பாட்டு, அதே பெட்டு, எல்லாம் அதே தான். சரி, நீ போய் தூங்கு போ. நீயும் படு. கௌதம், அது இரு இரு, என்னாச்சு? அது அது படிக்க படிக்க எல்லாம் மறந்து போயிருது கௌதம். எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு, அதான். ஆனா நீ இப்படி உன்னையே திட்டிக்கிறது கூட அழகா கியூட்டா தான் இருக்கு. இந்த காஃபியை குடிச்சிட்டு படி. எனக்காக போட்டு எடுத்துட்டு வந்தியா கௌதம்? பின்ன இந்த இடத்துல யாரு படிக்கிறா? நீ தானே படிக்கிற. குடி, இந்தா. தேங்க்யூ. இங்க பாரு, சூடா குடி, ஆறிட போகுது. ஓகே. கௌதம், இன்னும் கரெக்டா 1 month தான். அதுக்கப்புறம் தான் நான் நல்லா தூங்கவே முடியும். எனக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குற, உன் தூக்கத்தையும் நான் கெடுத்துறேன்ல. என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல கௌதம்? அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் உனக்கு காஃபி போட்டு கொடுத்தது இப்படி பேசுறதுக்குலாம் இல்ல, நீ நல்லா படிக்கிறதுக்கு. புரியுதா? ஒழுங்கா படி. ஒரு ஸ்கேல் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டா என்ன அடிச்சு அடிச்சே நீ படிக்க வச்சிருவல? அட ஆமால, நல்ல ஐடியா தான். நல்லா அடி வாங்குற மாதிரி ஒரு பெரிய ஸ்கேல ரெடி பண்ணிட்டு வரேன், ஓகேவா? இல்ல, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீ மெயின் எக்ஸாம்க்கு வீட்டையும் கவனிச்சுட்டு இப்படி பொறுப்பா படிக்கிறல்ல, அதான் பெருசு. ஸோ உன்னோட கான்சென்ட்ரேஷனை இனிமே படிப்புல மட்டும் காட்டணும், ஓகேவா? ஷூர், கண்டிப்பா கௌதம். உன் நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். சரி, சீக்கிரம் காஃபியை குடிச்சிட்டு படிக்க ஆரம்பி, சரியா? இவ்வளோ காலையில கௌதம் எழுந்து பழக்கம் கூட இல்லை. எனக்காக கிச்சன் வரைக்கும் போய் காஃபி போட்டுட்டு வந்து கொடுத்துருக்கான். என் கனவு நிறைவேறணும்னு ரொம்ப மெனக்கிடுறான். நான் தான் அவனுக்கு ஒண்ணுமே செய்யல. என்னால் அவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியறதும் இல்லை. எவ்வளோ நல்ல மனசு கௌதம்க்கு. இந்த காலத்துல அம்மா மேல இவ்வளோ அன்பா எந்த பசங்க தான் இருக்காங்க? நானே அம்மாக்கு ஒரு ஃபோன் கூட பண்றதில்ல. ஆனா கௌதம் அத்தை பேசலன்னா எவ்வளோ வருத்தப்படுறான். அத்தைய கௌதம் கிட்ட பேச வைக்க தான் என்னால முடியல. என்னால தானே அவங்க 2 பேருமே பேசாம இருக்காங்க. அதுவே எனக்கு கில்ட்டியா இருக்கே. இதுக்கு நாம ஏதாவது செய்யணும். அத்தைக்கு கௌதம் மேல ரொம்ப பாசம், ஆனா கோவம் தான் அவங்க கண்ணை மறைக்குது. Steps in organizing process. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. வாவ், இது நல்லா இருக்கே. இதுபடி செஞ்சா செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். கௌதம் கூட அத்தைய கண்டிப்பா பேச வச்சிடலாம். எஸ், செம்ம ஐடியா. குட் மார்னிங் மா. ஆமா ஆமா ஆமா. ஹாய் பா, குட் மார்னிங். நான் ஹைதராபாத்ல பேசிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டா வந்துடும். சரி. ஓ, இன்வாய்ஸ் காப்பிலாம் அனுப்பிச்சிட்டாங்களே உங்களுக்கு. குட் மார்னிங் மா. என்னங்க, எவ்வளவு நேரம் பேசிட்டே இருப்பீங்க? எத்தனை முறை சொல்றது டைனிங் டேபிளுக்கு வந்தா பேசாதீங்கன்னு?
இல்லம்மா ஒரு முக்கியமான கால். அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல சார் நானு வீட்ல இருக்கேனா. முதல்ல அம்மாக்கு வைக்கிறேன். காமிங்க. உங்க காலை அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? காவியா, சரிங்க சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ. அப்பப்பா என்ன பசி என்ன பசி. அம்மா கௌதம், அக்காவை சும்மா தொந்தரவு பண்ணாம இரு, சாப்பிட விடு. மாதிரி காவியா அங்கேயே போட்டுட்டு இருந்தா எப்படி எனக்கும் போடுங்க. அம்மாக்கு போடுங்க. எங்க இந்த கோவத்தை மட்டும் அணைய விடாம பாத்துக்கோங்க. கௌதம், என்னாச்சு கௌதம்? ஐயோ, டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? பதட்டப்படாதீங்கம்மா, கண்ணு முழிச்சிருவாரு. கண்ணு முடிச்சிருவான்ல. கௌதம், 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 அம்மாவை பாருடா, அம்மாவை பாருடா. கௌதம், டேய் அம்மாவை பாருடா. கௌதம், டேய், கண்ணு தரடா. கௌதம், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. அம்மா கௌதம், அம்மா உனக்கு ஒண்ணு இல்லடா. பாத்து மெதுவா. உனக்கு ஒண்ணு இல்ல. பாத்து பாத்து மெதுவா. கௌதம், இப்ப பரவாயில்லப்பா, ஒண்ணு இல்ல. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. கௌதம், அழாதீங்கம்மா. கௌதம், எனக்கு ஒண்ணும் இல்ல. ரைட் அல்ல. நிஜமாவே நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. நீங்க worry பண்ணாதீங்க, சரியா? மிஸ்டர் கௌதம், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மயங்கி விழுந்துட்டீங்க. அத எப்படி விழுந்தீங்க? ஏதாவது தலை சுத்தல் வந்துச்சா? ஆமா டாக்டர், நல்லா தான் இருந்தேன். சாப்பிட போனேன், கேராச்சு, அப்படியே மயங்கிட்டேன். ஓகே மிஸ்டர் கௌதம், உங்களோட மயக்கத்துக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் தான். நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு ஓவரா குழப்பிக்கிட்டு டிப்ரெஷன் லெவலுக்கு கொண்டு போயிருக்கீங்க. ஜெயா, டாக்டர் என்ன சொல்றாருன்னு பாத்தியா? பா, ஆமா டாக்டர், கொஞ்ச நாளாவே ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருக்கேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இவ்வளவு சின்ன வயசுல இப்படி வரக்கு சான்ஸே இல்லையே. நீங்க பார்க்க ஹெல்தியா இருக்கீங்க. உடம்பை விட மனசுதான் ரொம்ப முக்கியம். கேர் பண்ணிக்கங்க. டாக்டர், வேற எதுவும் சீரியஸான ப்ராப்ளம் இல்லையே? வேணா டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம். அதெல்லாம் தேவையில்லை சார். சந்தோஷமா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கங்க. இதுதான் முக்கியமான மருந்து. அட திவ்யா, சரி பேசிதான் பாப்போமே. என்னங்க? என்ன கட் பண்றாரு?
என்ன? கௌதம் கிட்ட சொல்லிட்டேங்க. உங்களுக்கு உடம்புக்கு என்னங்க பண்ணுது? நாம என்ன ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் பாத்துக்கிறேன். மெசேஜ் பண்ணுவோமா? ச்சே, ஆபீஸ்க்கு வரலையா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ம், வாங்க சார், வாங்க. ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்கா செய்ய மாட்டீங்கல்ல? இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எதுக்கு கதிர் கிட்ட சைன் வாங்காம வச்சிருக்கீங்க? சார் நீங்க சொன்ன மாதிரி நான் எடுத்துட்டு போனேன் சார். ஆனா கதிர் சார் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன சார் பண்றது? சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னாரா? என்ன நடந்தது சார்? அது வந்து எவ்வளவு நடந்திருக்கா? சாரி வினோத் சார், தெரியாம வேற நான் உங்களை சத்தம் போட்டேன். சார் சார் என்ன சார் நீங்க போய் என்கிட்ட சாரி சொல்றீங்க? இருந்தாலும் சாரி. ஆனா இதெல்லாம் உடனே பாஸ் ஆக வேண்டிய ஃபைல் சார். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் டேபிள்ல வச்சுட்டேன் சார். சரி, நீங்க போங்க, பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே சார். என்ன இது? கதிர் ஏன் இப்படி பண்றான்? ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்டயே மரியாதை இல்லாம நடந்துக்கிறான். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? இன்னும் கோவமா இருக்கானா, இல்ல உடம்பு ரொம்ப முடியலையா? ஏங்க, கௌதம் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு, ஏன் இன்னும் எடுக்காம இருக்கீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இது நல்லா இல்லங்க, தயவு செஞ்சு போன் எடுத்து பேசுங்க. இங்க பாரு, இதுல நீ தலையிடாத. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். ஏங்க ஏங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்றீங்க? இங்க ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது. ஆமா, அப்படியே முக்கியமான விஷயம் எல்லாம் என்ன கேட்டுதான் முடிவு பண்றாங்கல்ல. என்ன ஹேமா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க, இனிமே ஃபுல்லா பண்டிகை சீசன் தாங்க. நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. அதுக்கு என்ன, ஒரு நாள் போய் எல்லா ஷாப்பிங்கும் பண்ணிடலாம். எதுக்குங்க? இது பாருங்க, இந்த சைட்ல போனா சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்கு. நானே 10 சாரி ஆர்டர் போட்டிருக்கேன்னா பாருங்களேன். நீங்களும் பாருங்க. ஆக்சுவலி இது நல்லா இருக்குல்ல? ஏய் ஹேமா, இதெல்லாம் ஆர்டர் போட்டியா? போட்டுங்க. எந்த கலர்? லாவெண்டர், ரெட், இன்னும் நிறைய போட்டுருக்கேன். சூப்பர். யாரு? பார்சல் வந்திருக்கு மேம். பார்சலா? அதுக்குள்ள வந்திருக்கா? ஏய், அதுக்குள்ளயா வந்திருக்கோம்? போடி போய் வாங்கிட்டு வா. வந்திருக்கோங்க, நான் தான் பணம் கட்டிட்டேன்ல. போ. இருங்க பார்க்கலாம். கொடுங்க மேம். இந்திரா மேம்க்கு பார்சல் வந்திருக்கு. என்ன? ஆஹா, அவ நமக்கு முன்னாடி ஆர்டர் போட்ட போல இருக்கே. இல்லன்னு சொல்லிடலாம். இங்க இந்திராலாம் யாரும் இல்ல. நீங்க நான் தான் இந்திரா. மேம், உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. ஓ, ஆமா ஆமா, வாங்க வாங்க, உள்ள எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க.
ஏங்க நமக்கு முன்னாடியே முந்திட்ட போல இருக்குங்க. எவ்வளவு பெரிய பார்சல் வந்திருக்கு பாருங்க. ஏண்டி இவ்வளவு புடவையா? இவ்வளவுக்கு ஏது இவ்ளோ காசெல்லாம்? என்ன இவ்ளோ பெரிய பார்சல் வந்திருக்கு? கவலைப்படாதீங்க சின்னத்த, நான் உங்க காசுல ஒன்னும் இத வாங்கல. சரி இந்திரா, அப்ப என்ன இருக்கு அந்த பார்சல்ல? இங்கே பிரிக்கலாம்ல? ஏன் ஹேமாக்கா, இந்த பார்சல்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு இப்போ தெரியணும், அவ்வளவுதானே? இப்போ பிரிக்கதான் போறேன். பொறுமையா நிதானமா பாருங்க, உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். பிரிக்கட்டுமா? என்னங்க பொம்மை போடவே இல்லையா? என்ன இந்திரா, எதுக்கு பொம்மையெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்க? இந்த பொம்மையெல்லாம் வச்சு என்ன செய்ய போற? அதுவா சின்னத்த, நவராத்திரி வந்துருச்சுல்ல, அதான். என்ன நவராத்திரிக்கு பொம்மை வாங்கிருக்கியா? என்ன சொல்ற? அட ஆமா சின்னத்த, வீட்ல கொலு வைக்க வேணாமா, அதுக்காக தான் பொம்மை எல்லாம் வாங்கிருக்கேன். புரியல, கொலு வைக்க போறியா? யாரோட ஐடியா? இங்கெல்லாம் அது வழக்கமே கிடையாது. உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிட்டு இருக்காத. அதுக்கெல்லாம் ஒன்னும் வழக்கம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. கொலு யார் வேணாலும்